என்னடா மச்சான் காலேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுங்க யாரையும் காணோம். ஆமாட்டா மச்சான். விடு மச்சான், ஒவ்வொருத்தங்களா வருவாங்க, நமக்கு என்ன மாட்டாமல போயிடும். டேய் அதை வருது பாரு ஆடி, நமக்கு நீ புரியாத. என்னையா இங்கே வா. பேர் என்ன? டயானா. ஏய் சவுண்டா பேசாத உனக்கு. டயானா. ஃபர்ஸ்ட் இயரா? ஆமாம். எந்த ஊர்? கன்னியாகுமரி. மச்சான் சும்மா விடக்கூடாது, அவளை ஏதாச்சும் பண்ணணும் மச்சான். நீச்சல் தெரியுமா? தெரியும். நீ என்ன பண்ணுற, அந்த தண்ணியில் போய் நீச்சல் சொல்கிறாள் போ. போமா போ. நம்ம போனால் போட்டு மச்சான், வேற பார்க்கலாம். ஹலோ, என் பேர் பூனா. உங்கள் பேர்? டயானா. டயானா. ஓகே, என்ன ப்ராப்ளம்? அங்கே ரேகிங் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தேன். ஏதோ ப்ராப்ளமா? இல்லை பரவாயில்ல, சொல்லுங்கள் என்னாச்சு? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் வந்து கிராமத்துலேருந்து இப்போ தான் சென்னைக்கு வந்திருக்கேன். எனக்கு சென்னையில் எல்லாமே புதுசாக இருக்குது. ஊரில் எல்லாருமே சொன்னாங்க, சென்னை வந்து தூரத்து இடம், நம்மளாம் ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி, நீ அங்கே போய் கண்டிப்பாக கஷ்டப்படுவேன், உன்னால் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போவே இப்படி இருக்குது, இனி காலேஜ்லாம் போய் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு ஒன்றுமே புரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே மட்டும் இல்லை டயானா, நீ எந்த காலேஜ் போனாலும் பசங்க ரேகிங் பண்ண தான் செய்வாங்க. உன்னை பார்த்தா ஃபஸ்ட் இயரில் என்ன பார்த்த மாதிரி இருக்குது. என்னையும் இப்படி தான் ரேகிங் பண்ணாங்க. உன்ன மாதிரி நானும் டிப்ரெஸ் ஆகி உட்காந்து தான் என்னால் உங்ககிட்ட இப்படி உட்காந்து பேசியிருக்க முடியுமா? டயானா, இதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கக்கூடாது. கிண்டல் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வரணும் அண்ட் கண்டுக்கவே கூடாது. ஓகேவா? நல்லா படிக்கணும், இன்ஜினியரிங் முடிக்கணும்னு தானே இங்கே வந்திருக்க. ஸோ பயப்படாத, இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, சும்மா ஃபன்னுக்காக பண்ணுறாங்க. சரியா? இதுக்கெலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. இங்கே எல்லாருமே இங்கிலீஷ் எல்லாமே நல்லா சூப்பராக பேசுகிறாங்க. எனக்கு இங்கிலீஷ் கூட வராது. எனக்கு வீட்டுக்கு போயிடலாம் போல தோணுது. இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். அதை கற்றுக்கிட்டா போதும். ஃபஸ்ட் 2 வருஷம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் பேச பேச தானாக வந்துடும். இதுக்கெலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதுக்காகலாம் ஊருக்கு போகிறேன் அப்படிலாம் சொன்னால் அப்புறம் எப்படி உன்னால் சக்ஸஸாக வர முடியும்? படிக்கணும், நல்லா படிக்கணும் தான் நீங்கள் வந்திருக்க. அப்புறம் எப்படி உன்னால் இங்கிலீஷ் நல்லா பேச முடியும்? அப்புறம் எப்படி உன்னால் சக்ஸஸ் பண்ண முடியும்? இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதெல்லாம் பேச பேச உனக்கா தானே இங்கிலீஷ் வந்துடும். பயப்படாத. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உங்கள்கிட்ட பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இப்போ தான் எனக்கு வந்திருக்கு. பரவாயில்ல, இந்த மாதிரி நீயும் 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வரணும். ஓகேவா?